guys. So இந்த வீடியோவில் இந்த வெப்3 3 days கான்ஃபரன்ஸ் என்ன நடந்ததுங்கிறத நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். ஸோ பேசிக்காக இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப் பார்த்துருப்போம். ட்ராவல்லேருந்து அந்த கான்ஃபரன்ஸ் சும்மா கொஞ்சம் ஈவெண்ட்ஸோட பிக்சர்ஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அதை அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது இந்த கான்ஃபரன்ஸ் எப்படி நடந்துச்சுன்னா 3 days கான்ஃபரன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ 3 daysம் ஒவ்வொரு நாளும் 3 different ஹால்ஸில் நடந்தது. ஸோ ஆக்சுவலாக ஒரு நோ ஹோட்டல் ரெசார்ட்டில் அவங்க வந்து 3 halls புக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த 3 hallsலேயும் பேரலாக நிறையா ஈவெண்ட்ஸ் நடந்தது. ஸோ நம்மளுக்கு 3 daysம் ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க ஈச் டே. ஸோ எப்படின்னா இந்த ஹாலில் இந்த செஷன் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு எந்த செஷன் பிடிச்சிருக்கோ நம்ம அதை பார்த்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு டே நான் என்ன செஷனில் அட்டன் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஷேர்டிஎம்னு ஒரு செஷன் அட்டன் பண்ணேன். ஸோ பேசிக்காக இது என்ன செஷன்னா இட் வாஸ் ப்ரெசென்டட் பை மிஸ்டர் ஜே மஹமூத் ஜாகூர். ஸோ ஆக்சுவலாக இவங்க எப்படின்னா இந்த முகமது ஜாகூருங்கன்றவங்க ஹி வாஸ் பார்ட் ஆஃப் எத்தீரியம் ஃபவுண்டேஷன். ஸோ எத்தீரியமோட ஏர்லி ஸ்டேஜஸில் ஹி வாஸ் பார்ட் ஆஃப் இட். ஸோ இவங்க நவ் கரண்ட்லி இஸ் ஒர்க்கிங் ஆன் ஷேர்டிஎம் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து எத்தீரியமோட ஸ்கேலபிலிட்டி இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டாக எத்தீரியமோட ட்ரான்சாக்ஷன் பெர் செகண்ட் வந்து ரொம்ப லோ. ஸோ ரொம்ப நெட்வொர்க்கு கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால கேஸ் ஃபீஸ்லாம் அதிகம். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய L2 பிளாக் செயின்ஸ் லைக் பாலிகான் அந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து இருக்குது இப்போ கரண்ட்டாக. ஸோ நான் டேரெக்டாக இந்த ஷேர்டிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக L1 பிளாக் செயின்லேயே தே ஆர் சால்விங் திஸ் ஸ்கேலபிலிட்டி இஷ்யூ. ஸோ அதுக்கான செஷன் தான் இது. ஸோ லைக் ஓவரால் ஹை லெவலாக இது எப்படி இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் யூஸிங் சம் டைனமிக் ஸ்டேட் மெஷின். ஸோ அந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் அதெல்லாம் பார்க்கணுன்னு டீப் டைவ் நம்மளுக்கு நிறைய டைம் தேவைப்படும். இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த தான் ஃபஸ்ட்டு செஷன் அட்டன் பண்ணது. ஸோ செகண்ட் வந்து சூப்பர் உமன் டாவுன்னு நடந்தது ஒரு செஷன். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பேனல் டிஸ்கஷன். ஸோ இந்த சூப்பர் உமன் டாவுங்கிறது ஒரு கம்யூனிட்டி. ஸோ வெப்3க்குள்ளே எப்படி இன்னும் நிறையா உமன்ஸ் இன்னும் எப்படி கொண்டு வரலாங்கிறத ஒரு செஷன் மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எந்த ஒரு டெக்னாலஜிஸ் எடுத்துட்டாலுமே எதுலேயுமே இது ஜென்ரல் நீங்கள் எது எடுத்துட்டாலுமே மேக்ஸிமம் எல்லாருமே இப்போது மேல்ஸ் தான் அதிகம் ஃபீமேல்ஸை காட்டிலும். ஸோ இதே தான் சேலஞ்ச் வெப்3லையும் இருக்குது. ஸோ வெப்3க்குள்ள எப்படி உமன் கொண்டு வரலாம், ஸோ அவங்க என்னெல்லாம் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு பேனல் ஒரு 4 members பேனலில் தே ஆர் டிஸ்கஸிங் அண்ட் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். லைக் ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சஜஷன் கொடுக்கலாம், அவங்கள எப்படி உள்ளே கொண்டு வரலாம். ஸோ பிகாஸ் வெப்3 இஸ் த ஃபியூச்சர் ரைட். ஸோ அந்த செஷன் நடந்து செகண்ட் நான் அதை அட்டன் பண்ணேன். ஸோ தேர்டு வந்து பிளாக் செயின் பிரிட்ஜஸ் அண்ட் இன்ட்ராப்ரபிலிட்டி. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ப்ரெசென்டட் பை ஃபைசல். ஸோ இந்த ஃபைசலுங்கிறவர் வந்து he was part of currently is part of Polkadot. So Polkadot it is a currently it is a parachain in Polkadot. ஸோ அவங்க டீமை மீட் பண்ண எனக்கு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் they were talking about how this bridges and interoperability works between other blockchains and how Polkadot solves that problem. ஸோ அதெல்லாம் பற்றி it was a very good session. And next அந்த டேக்கு ஃபைனலாக I attended a session called Express Protocol. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் ப்ரோட்டோகால் என்ன பண்ணுறாங்கன்னா now we have currently many NFT marketplaces, NFT apps லைக் நிறையா அப்ளிகேஷன் பார்க்குறோம் NFTயில். ஸோ அதுலேயே தேவர் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நீங்கள் வெப்3யோட கோடிங் ஸ்கில்ஸ் இல்லாமல் டேரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் வச்சு யூ கேன் கிரியேட் சம் NFT மார்க்கெட் பிளேசஸ் ஜஸ்ட் லைக் கைண்ட் ஆஃப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கோடிங்கே தேவையில்லை. ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஆல்சோ எ குட் செஷன். ஸோ ஓவராலாக ஃபஸ்ட் டே இந்த ஈவெண்ட்ஸ் தான் நான் அட்டன் பண்ணேன், இந்த செஷன் தான் அட்டன் பண்ணேன். ஸோ இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட்டு டே 2 என்னென்னு பார்க்கலாம். ஸோ டே 2 பார்த்தீங்கன்னா டே 2 ஆல்சோ லைக் வி ஹேட் செவரல் செஷன்ஸ். ஸோ அதில் நான் அட்டன் பண்ணது மெயினாக ஃபஸ்ட்டு ஃபிலோங்கிற ஒரு செஷன். ஸோ ஃபிலோ இஸ் நத்திங் பட் another ப்ராஜெக்ட். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டேட்டா அக்ரிகேட்டர். இப்போ வெப்2 வெப்3 ரெண்டுமே தே ஹேவ் மல்டிபிள் சொல்யூஷன், API சொல்யூஷன்ஸ். ஸோ அவங்க பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வெப்2 எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஒரு எனி அதர் வெப்2 டெக்னாலஜிஸ், எனி அதர் ஆப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட APIs எல்லாமே ஒரு அக்ரிகேட் பண்ணி they are providing a single API to the customer. அதை இது வெப்3லையும் பண்ணுறாங்க. இப்போ வெப்3 எடுத்துட்டிங்கன்னா நிறையா டிசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குது, மல்டிபிள் வேலட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் they will integrate and they are providing a kind of data aggregation APIs to the end customer. ஸோ அப்படிப்பட்ட சொல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகும் ரியல் டைமில் அப்படிங்கிறத they were explaining.
Next, I attended Solana Metaplex workshop. So Solana also, so Ethereum அப்புறம் like Solana, it was a very good blockchain. So currentா Solana நிறையா issues போயிட்டு இருந்தாலும் பட் it's still a good blockchain. Like Ethereum ஓட scalability showing they are solving using some mechanism. ஸோ அதில் எப்படி ஒரு NFT க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான சொலைனால் ஒரு மெட்டாப்ளெக்ஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ அது மூலமாக எப்படி NFT க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். ஸோ இட் வாஸ் அ யூஸ்ஃபுல் செஷன். ஸோ நம்மளுக்கு ஏதாவது சொலைனால் ஒரு பில்ட் பண்ணணும் ஐடியா இருந்தால் NFT யூஸ் பண்ணி, ஸோ இட் வாஸ் அ குட் செஷன் டு அட்டெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு டிக்கெட் பிளாட்ஃபார்ம். ஸோ யுவன் அரவிந்த் வந்து ஒரு 10 minutes டாக் கொடுத்தாரு அவரோட ப்ராடக்ட் பற்றி. ஸோ பேசிக்காக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் இந்த Web3 கான்ஃபரன்ஸுக்கு ஈவென்ட் டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ தேவர் டேக்கிங் திஸ் NFT ஆஸ் அ டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கு போகணுன்னா we can buy tickets using this ticket platform. அண்ட் அவங்க வந்து இப்போதைக்கு பாலிகானில் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவர் லாட் ஆஃப் சஜஷன்ஸ். ஸோ நிறையா பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் அந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு டிக்கெட்டுக்கு கொடுத்தாங்க. நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் நம்மளுக்கு கேட்க முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் they are taking it as a good feedback and they are trying to improve. One more thing to be noted என்னன்னா, these guys are like around their 4-5 team members and all of them are currently doing their third year or second year தமிழ்நாடு காலேஜஸில் படிக்கிறாங்க. VIT SSN காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ ஆக்சுவலி. ஸோ இந்த யங் ஏஜ்லேயே they were doing lot of stuffs. ஸோ என்ன அது மோட்டிவேட் பண்ணிச்சுன்னு நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஸோ தட் வாஸ் another good session. Next, I attended this Near protocol. So Near protocol is also another L1 blockchain. So they are also competing with many other blockchains in the market, right? So நிறையா blockchains இருக்குது இப்போ நம்மளுக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் கேஸ் பொறுத்து we need to choose our which chain to deploy. நீங்கள் மல்டிபிள் செயின்ஸ்லையும் டெப்ளாய் பண்ணலாம். or if you want to go with one single chain, உங்கள் யூஸ் கேஸ் பொறுத்து we need to decide. ஸோ அப்படிப்பட்ட ஒரு blockchains-ல Near protocol, it is another blockchain. ஸோ அதுவும் லைக் ஸோ நியரில் we can write smart contracts using Rust, JavaScript. So it was another good session to attend. And next, fifth one, it was very fun session actually. So Roast My DApp. So it was a session led by Yash. So actually இவர் எப்படின்னா he's a UI UX designer. His journey was very inspiring for me. And அந்த செஷனும் ரொம்ப ஃபன்னாக போச்சு. எப்படின்னா he took some இப்போ அங்கே நிறையா பில்டர்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அவங்க அப்ளிகேஷன் ஐடியாஸ்லாம் வச்சுட்டு. ஸோ அந்த அப்ளிகேஷன் வெப்சைட்லாம் வாங்கி ரியல் டைம் வாஸ் கிவிங் ரிவ்யூஸ். ஸோ எதுவுமே யோசிக்காமல் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் டக்குன்னு கொடுத்தாரு, நெகட்டிவ் ரிவ்யூஸும் கொடுத்தாரு. ஸோ வாஸ் இன்ட்ராக்டிங் இன் வெரி ஃபன்னி வே. ஸோ அது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ஃபன் அண்ட் இட் வாஸ் லாட் ஆஃப் குட் திங்ஸ் டு டேக் அவே ஃப்ரம் தட் செஷன் ஆல்சோ. And end of the day, in the second day, I got some t-shirts also in the conference. ஸோ இப்போ வரும்போது I got some 4-5 t-shirts. ஸோ அது வந்து ஒரு குட் திங் ஆக்சுவலாக. ஸோ இப்படி ஒரு டே 2 நம்மளுக்கு முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு டே 3 பார்க்கணுன்னா, டே 3ல் I attended nearly 4 sessions. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க். ஸோ இட் வாஸ் another fun interactive session. So one guy, I forgot his name actually. So in the person, he was talking about how we need to test the contract, from what perspective a tester should test the contract, and how important is it to test the contract, because smart contracts எடுக்கும்போது like real money, right? So and like ultimately if anything happens, நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், எண்ட் யூசர்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஈவன் இஃப் இட் இஸ் கான்ட்ராக்ட் ஆடிட்டிங் மட்டும் நம்ம டெஸ்டிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு குட் எக்ஸாம்பிள் மூலமாக ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் அண்ட் இட் வாஸ் ஆல்சோ எ குட் செஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்க் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப். ஸோ இந்த இங்க் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்புங்கிறது அகெயின் இட் இஸ் அ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம் ஆன் சப்ஸ்டேட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதில் எப்படி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதலாம் யூஸிங் இங்க் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஒரு செஷன் கொடுத்தாங்க. ஸோ பேசிக்காக அந்த இங்க்குங்கிறதும் it is more or like Rust only, very minute difference. So on the session I got to know the difference between like, so substrate custom palettes எழுதுவோம் for any kind of business logic.
ஸோ அதுக்கும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எழுதுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பேசிக் ஐடியா ஐ காட் இட். ஸோ இட் வாஸ் another good session. And next following like next is also on substrate workshop. So in the session on the Polkadot team they were presenting, and it was another good session, like some new things I got to learn from that session. Like even though like for the past 1 year like நான் சப்ஸ்ட்ரேட் Polkadot ecosystemல ஒர்க் பண்ணிருந்தாலும் இந்த ஒர்க் ஷாப் மூலமாக ஐ காட் சம் 1 or 2 நியூ திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் அட்டென்ட் பண்ணது என்னென்னா, இந்த பர்டிகுலர் செஷனில் என்ன பண்ணாங்க, லைக் பில்டர்ஸ் பிச்சிங் செஷன். ஸோ there were a lot of hackathons going on. Like இந்த 3 days கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடியே some hackathons and some builders they were building on some top of some ideas in Web3. And அதில் ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி இந்த ஃபைனல் செஷன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த 10 பேரில் ஐ அட்டெண்டட் சம் நியர்லி 5-6 ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ணேன். ஸோ அது மூலமாக பீப்புள் எப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க, நியூ ஐடியா எப்படிலாம் கொண்டு வராங்க. ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கூட ஒரு செஷன் ப்ரெசென்ட் பண்ணாங்க, ஒரு ஸ்மார்ட் பென்ஸ்னு. ஸோ அது வந்து Web3ல எப்படி இந்த வேஸ்டேஜஸ்லாம் சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எனக்கு நிறையா கிடச்சிது. ஸோ நம்ம எங்கே லேக் ஆகிருக்குங்கிறத எனக்கு அந்த செஷன்ஸ் மூலமாக தெரிய வந்தது. ஸோ இன்னும் நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் நம்ம ஐடியாஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ நம்ம பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி பிச்சிங் ஒரு ஃபண்டிங்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி நிறையா குட் கான்டாக்ட்ஸ், குட் நெட்ஒர்க்ஸ் எனக்கு கிடச்சிது. ஓவரால் இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இந்த 3 டேஸும் நான் ரொம்ப நிறையாவே லேர்ன் பண்ணேன். ஸோ ஐ திங்க் இந்த 3 days லேர்னிங்கை லைஃப் லாங் இல்லை டேக் இட் அப் அண்ட் ட்ரை டு மேக் இட் யூஸ்ஃபுல். ஸோ இந்த 3 days மட்டும் இல்லாமல் இன்னும் அப்கமிங் ஹேக்கத்தான்ஸ் ஏதாவது இருந்தால் கூட, கான்ஃபரன்ஸ் ஏதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக நான் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் கிடைக்கும். ஸோ நிறையா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான நெட்ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நிறையா யூஸ்ஃபுல், நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ், ஹேக்கத்தான்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் ஏதாவது நான் உங்களுக்கு ஹேக்கத்தான்ஸ், கான்ஃபரன்ஸ் எனக்கு ஏதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சதாக கூட நான் ஐ வில் போஸ்ட் a வீடியோ அண்ட் ஐ வில் நோட்டிஃபை யூ கைஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது you try to attend, it will be very useful for you guys. So that's it for this video guys. Thank you so much.